வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விலை திடீரென அதிகரிக்க இதுதான் காரணம், வெளியானது தகவல். இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் சுற்றி வளைக்கப்பட்ட படகு மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். யாழின் நள்ளிரவில் அரங்கேறிய பயங்கரம், பள்ளி வாசலை தொல்கையின் போது நடந்த சம்பவம். உள்ள வெளிநாட்டவர்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். வத்தளையில் பார ஊதி மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழப்பு. வட்டியில்லாத மாணவர் கடன் திட்டத்தில் இணையும் தேசிய சேமிப்பு வங்கி. போர் எதிரொலியால் குறைந்த தேயிலை ஏற்றுமதி, $1 மில்லியன் வருமான இழப்பு. ஈரான் கப்பல் மீதான தாக்குதலை இலங்கைக்கு முன்னரே அமெரிக்கா அறிவித்ததா? குற்றப்புலனாய்வு திணைக்கள முன்னாள் பணிப்பாளர் கைது. பாணத்துறையில் வீதியை கடக்க முயன்ற பாதசாரிக்கு நேர்ந்த சோகம். மத்திய கிழக்கு நெருக்கடியால் இலங்கைக்கு காத்திருக்கும் பாரிய நெருக்கடி தொடர்வென விரிவான செய்திகள். ஒரே தடவையில் எரிபொருள் விலை உயர்வு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே தற்போது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னைய மாதங்களின் எரிபொருள் விலையுடன் ஒப்பிட்டே ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலை தீர்மானிக்கப்படுகிறது. நாட்டில் 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. இருந்த போதிலும் இலங்கைக்கு வருகை தரவுள்ள மண்ணெண்ணெய் கப்பல்களில் உள்ள எண்ணெய் விலை சடுதியாக உயர்வடைந்து வருகிறது. எனவே ஒரே தடவையில் பாரியளவில் விலை அதிகரிப்பை தவிர்ப்பதற்காகவே எரிபொருட்களின் விலையை குறைந்தது 10% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் கையிருப்பில் உள்ள எரிபொருளை எதிர்வரும் மாதங்களுக்காக விநியோகித்து விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எதிர்பார்க்கிறது. எனவே தேவைக்கு மேலதிக எரிபொருளை சேமித்து வைப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் மசகு எண்ணெய் விலை விரைவில் குறைவடையுமாயின் மாத இறுதிக்கு முன்னரே விலையை குறைக்க முடியும் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடலில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது போதைப்பொருளினர் சந்தேகிக்கப்படும் மூட்டைகள் மற்றும் ஆயுதங்களை கடத்தி சென்ற நெடுநாள் மீன்பிடி படகு ஒன்று பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட படகு மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக தற்போது கரைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையை சூழவுள்ள கடல் பகுதிகளில் கடற்படையினர் இவ்வாறான தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பள்ளிவாசல் நேற்றிரவு ஒன்றில் தொழுகை இடம்பெறும் போது வாழ்முனையில் ஒருவரை துரத்தி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டமிடம் சந்தையிலிருந்து வட்டுக்கோட்டை செல்கின்ற வழியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நேற்று தொழுகை இடம்பெற்றது. இதன்போது வாளேந்திய நபர் ஒருவர் இன்னொரு இளைஞரை துரத்தி கொண்டு சென்ற வேளை குறித்த இளைஞன் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அங்குள்ள மதிலால் ஏறி தப்பி சென்றுள்ளார். இதன்போது வாளுடன் வந்த சந்தேக நபர் பள்ளிவாசலில் இருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு வாள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன்போது வாளினை கொண்டு வந்த குறித்த சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலைமை காரணமாக இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டினருக்கான விசா காலத்தை 14 நாட்களுக்கு நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக 28ஆம் தேதி முதல் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிடப்பட்டிருந்த சில வெளிநாட்டினர் தங்கள் விசாக்கள் காலாவதியானதால் வெளியேற முடியாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் மத்திய கிழக்கிற்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டு வெளிநாட்டு பிரஜைகளுக்கு 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசா நீடிப்பு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதேவேளை மாற்று பயண ஏற்பாடுகளை செய்ய அவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்குவதே இதன் நோக்கமாகும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடகப்பட்டிய சந்தையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ராகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
மேற்படி நபர் தனது மோட்டார் சைக்கிளில் கொடக்கப்பட்டிய சந்தையூடாக பயணித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் வந்த மிக்சர் ரக பாரபூதி கட்டுப்பாட்டு இழந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு வர முன்னரே உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாரவூர்தி சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வத்தளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்ததும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகாத மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்படும் வட்டியில்லாத மாணவர் கடன் திட்டத்தில் தேசிய சேமிப்பு வங்கியையும் இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கடமையாற்றும் பிரதமர் கருணாநிதி சூரிய முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அதன்படி அரசு பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு சாரா உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கு வசதியாக இந்த வட்டியில்லாத கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தற்போது மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி ஆகிய வங்கிகள் மூலமாகவே இக்கடன் திட்டம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கடன் திட்டத்தின் 10வது கட்டத்தின் கீழ் சுமார் 7000 மாணவர்களுக்கு கடன் வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தற்போது வங்கி வலையமைப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் தேசிய சேமிப்பு வங்கியையும் இத்திட்டத்துடன் இணைப்பதற்காக இந்த யோசனை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு வார காலப்பகுதியில் தேயிலை ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த 10 முதல் 15 மில்லியன் டாலர் வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட பாதியளவு மத்திய கிழக்கு நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அத்தோடு தேயிலை ஏற்றுமதி மூலம் ஆண்டுக்கு கிடைக்கும் 1.5 பில்லியன் டாலர் வருமானத்தில் 530 மில்லியன் டாலர் வருமானம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தே கிடைக்கின்றது. இந்த நிலையில் போர் காரணமாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாலும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்துள்ளதாலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் பெரும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் தோட்ட உரிமையாளர்களுக்கு ஏற்படும் நிதி நெருக்கடியை தவிர்க்க சலுகை கடன்களை வழங்குமாறும் தேயிலை விற்பனை மற்றும் உர விநியோகத்தில் சலுகைகளை வழங்குமாறும் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் ஏற்றுமதி வரியில் 15% ஒதுக்கி இவ்வாறான அவசர காலங்களில் தோட்ட உரிமையாளர்களை பாதுகாப்பதற்கான சுயாதீன நிதியொன்றை உருவாக்குமாறும் அவர்கள் முன்மொழிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தொடர்பாக இலங்கைக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு பிரிவினர் இலங்கைக்கு எந்தவொரு அறிவிப்பையும் விடுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். 2 நாட்களுக்கிடையே போர்ச்சூழல் நிலவும் போது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் அது குறித்து 3ஆம் நாடு ஒன்றிற்கு அறிவிப்பதில்லை என்றும் அவ்வாறு செய்வார்கள் என தான் நினைக்கவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2 நாடுகள் போரிடும் போது ஒரு நாடு மற்றொரு நாட்டை தாக்கப் போவதாக 3வது நாட்டிடம் சொல்லும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால் அவ்வாறு சொல்லியிருக்கவில்லை. கடற்படைக்கு எவ்வாறு குறிப்பிட்ட தகவல் கிடைத்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பகுதியில் சடலங்கள் மற்றும் சில உயிர்காக்கும் அங்கிகள் மிதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலே எமது கடல்சார் மையத்திற்கு செய்தி கிடைத்தது. அங்கு 32 பேர் உயிருடன் இருந்தனர். மேலும் சிலர் காணாமல் போயிருந்தனர். சில சடலங்களை நாம் மீட்டிருந்தோம். செய்தி துல்லியமாக இங்கிருந்து வந்தது என்பதை என்னால் சரியாக கூற முடியாது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்கள முன்னாள் பணிப்பாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான பிரசாந்த் ரணசிங்கம் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணத்துறை மொரட்டுவை புதிய வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பாதசாரி ஒருவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்துள்ளார். பாணந்துறை ஜெய மாவட்டத்துக்கு அருகாமையில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேற்படி நபர் வீதியை கடக்க முயன்ற போது அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் கொரலவெல்ல பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். விபத்தில் பலத்த காயமடைந்த அவர் உடனடியாக பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்.
எனினும் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை பாணந்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வேகமாக அதிகரித்து வருவதால் பண்டிகை காலம் வரை நாட்டில் எரிபொருள் விலை உயர்வை தாமதப்படுத்தப்படக்கூடாது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் பேராசிரியர் பிரியங்கா துனுசிங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாடும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய பின்னணியில் நாட்டில் எரிபொருள் விலைகள் உயரும் சூழ்நிலைக்கு தயாராக அரசாங்கம் அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உலக சந்தையில் எண்ணெய் விலைகளுடன் ஒப்பிடும்போது அதிகரித்து வருவது தெளிவாகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை பேரன்ஸ் கச்சா எண்ணெயின் பீப்பாய் விலை 92 தொடக்கம் $93 இடையில் இருந்தது. திங்கட்கிழமை சந்தை திறக்கப்பட்டவுடன் அது $115 அதிகரித்துள்ளது. அதற்குமே உலகளவில் உள்நாட்டில் எரிபொருள் விலைகளில் அதிகரிப்பு இது முக்கியமாக பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு ஆகும். மறுபுறம் எரிபொருளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரமும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குமே இலங்கையில் எண்ணெயை பற்றி நாம் சிந்தித்தால் பெட்ரோல் 92 விலை சராசரியாக $360 தொடக்கம் $370 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் விளைவு ஆச்சரியமல்ல. அதில் ஒவ்வொரு தயாரிப்பு மற்றும் சேவையின் விலையும் அதற்கேற்ப அதிகரிக்கும். எனவே உலகம் முழுவதும் மற்றும் இலங்கை அதிக பணவீக்க சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். செலவு பிரதிபலிப்பு முறையில் விலைகளை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம். உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிப்புக்கு இணையாக நாம் உள்நாட்டில் எண்ணெய் விலையை உயர்த்த வேண்டும். ஆனால் எதிர்காலத்தில் எண்ணெய் விலையை உயர்த்தும் போது கொள்கை வகுப்பாளர்கள் என்னென்ன விருப்பங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து நாம் விவாதிக்க வேண்டும். ஏப்ரல் பண்டிகை காலம் வரை இதை தாமதப்படுத்தக்கூடாது. விரைவாக செய்து ஒரே நேரத்தில் ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வருவதை விட ஏதாவது ஒரு வழியில் அழுத்தத்தை பரப்புவது நல்லது என்பதால் முடிந்தால் அதை விரைவில் செய்ய வேண்டும். இல்லையெனில் உற்பத்தி சரிவு பிரச்சினை மிகவும் கடுமையான சூழ்நிலையாக இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.